சுப்பிரமணிய சுவாமி வந்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட குடியுரிமையை வந்துட்டு கேன்சல் பண்ணணும். சுப்பிரமணிய சாமி ஒரு அமெரிக்க கைக்கூலி தான்மா. சுப்பிரமணிய சாமியை வச்சு இந்த நாட்டை நாசப்படுத்துவதற்கு பல முறை அமெரிக்கா முயற்சி பண்ணுது. அது நடக்கலை. மோடி அரசாங்கம் கண்டுபிடிச்சி தெரியும். மோடி அரசாங்கத்துக்கு நம்ம சுப்பிரமணிய சாமினா யாருன்னு தெரியுன்றதுனால உள்ளேயே சேர்க்கல, துரத்தி விட்டாங்க. வயசு 75 ஆச்சு. பிஜேபிக்கு எதிரான கைக்கூலி வேலையை பார்க்க முடியாதனால இப்போ ராகுலுக்கு எதிராக இறங்கி பிஜேபிக்காரனை ஆட்டையை போட்டு சங்கிகளையும் இந்த சனாதன சங்கிகளையும் ஆட்டையை போட்டு அவங்களுக்கு ஒரு தலைவராக உருவெடுத்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா வந்துட்டு அவர்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து பிஜேபியில் உள்ள வந்தால் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆள் தான் வேணும். ராகுல் இருந்தால் கேஸை போட்டு காலி எடுத்துட்டார் பார்க்கணும். வணக்கம் மாப்பதி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ராகுல் காந்தியை பற்றி ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. என்னென்னா, சுப்பிரமணிய சுவாமி வந்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட குடியுரிமையை வந்துட்டு கேன்சல் பண்ணணும். ஏன்னா அவர் வந்துட்டு பேசும்போது எனக்கு வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் இருக்குது, நான் வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாகவும், அதனால் அவருக்கு அந்த சிட்டிசன்ஷிப் இருக்கும்போது இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவருக்கு எதுக்கு, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்பிரமணிய சுவாமி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமி ஒரு அமெரிக்க கைக்கூலி தான்மா. சுப்பிரமணிய சாமியை வச்சு இந்த நாட்டை நாசப்படுத்துவதற்கு பல முறை அமெரிக்கா முயற்சி பண்ணியிருக்கு. அது நடக்கலை. ஏன்னா இது வந்து பெரிய தோல்வி தான். அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணிய சாமி என்னென்னா, ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே புகுந்து அந்த கட்சி சார்பில் ஒரு அமைச்சராகி அதுக்கப்புறம் கைக்கூலி வேலையை பார்க்கணுன்னு நினச்சா அதையும் வந்து இந்த மோடி அரசாங்கம் கண்டுபிடிச்சி தெரியும். மோடி அரசாங்கத்துக்கு நம்ம சுப்பிரமணிய சாமினா யாருன்னு தெரியுன்றதுனால உள்ளேயே சேர்க்கல, துரத்தி விட்டாங்க. வயசு 75 ஆச்சுன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கரடி வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும், இந்த உளவுத்துறையில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல, நம்ம கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிட்டோன்றதுனால இப்போ ராகுல் மேலே பாயிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கட்சி சார்பில் இருக்கும்போது இவர்களுக்கு எதிராக கைக்கூலி வேலையை பார்க்க முடியல, பிஜேபிக்கு எதிரான கைக்கூலி வேலையை பார்க்க முடியாதனால இப்போ ராகுலுக்கு எதிராக இறங்கி பிஜேபிக்காரனை ஆட்டையை போட்டு சங்கிகளையும் இந்த சனாதன சங்கிகளையும் ஆட்டையை போட்டு அவங்களுக்கு ஒரு தலைவராக உருவெடுத்து இந்த அரசியல் அமைப்புக்குள்ளே, இந்த ஆட்சிக்குள்ளே புகுந்து மோடியை ஒழிச்சு கட்டிட்டு வந்துட்டு நம்ம வந்து அழகாக இதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்க்க வேண்டிய உளவு வேலையை கொண்டு போய் அடையும். ஓகே சார். ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய கேஸுகள் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா வந்துட்டு அவர்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்காகவே சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய வேலை தான் என்ன? சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு முதல்ல சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அமெரிக்கா கைக்கூலின்வாங்க, சிஏஏ கைக்கூலின்வாங்க. அதே அவரும் பெருமையாக கேள்வியே கேட்டிருக்காங்க அவர்கிட்ட பேட்டியில். நீங்கள் சிஏஏ ஆளுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அறிவு வேணும்ல, அந்த அறிவு எனக்கு இருக்கும்போது எனக்கு பெருமை தான் அப்படின்ற சொல்லக்கூடிய, எதுக்கடா அறிவு வேணும் உனக்கு, இது சிஏஏல அறிவாளின்னு எவன்டா சொன்னான் அவன்கிட்ட, சிஏஏல இருக்க அறிவாளின்னு என்ன சொன்னான். அது ஒரு அமைப்பு, அது ஒரு போலீஸ் மாதிரி ஒரு அமைப்பு, உளவு அமைப்பு, உலகம் ஃபுல்லாக அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அதுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கான். அதனால் அவன் அந்த வேலையை செய்கிறான். இப்போ வேறவனுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்து இந்தியாவில் இருக்கவனை போட்டால் கூட அந்த வேலையை, உளவு வேலையை பக்காவாக செய்வான். ஐபி வேஸ்ட்டாக இருந்துச்சா, ஐபிக்கு என்ன வேலை தெரியுமோ, என்ன வேலை தேவையோ அதை ஐபி சிஏஏ விட பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம சர்வதேசத்தை அடக்கி ஆளணும், அவனை கவுத்தணும், இவனை குழியில் போட்டு புதைக்கணுன்றது நம்ம இந்தியா கிடையாதுனால ஐபி வந்து லோக்கல் வேலையை மட்டும் பார்த்துருக்கு. சிஏஏ வந்து உலகம் பூரா ஆட்டையை பண்ணணுன்னு பிளான்னு, அதனால் அவன் பார்க்குறான். அதுக்கு ஒரு கைக்கூலி நீன்னு சொன்னால் அதுக்கு அவமானப்படாமல் நான் வந்து அறிவாளின்றான், அவனை என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கைக்கூலி தான் இஸ்ரேலோட கைக்கூலி, மொசாதோட கைக்கூலி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ சுப்பிரமணிய சாமியோட பிளான் என்ன அப்படின்னா, ராகுலுக்கு எதிராக செயல்படுற மாதிரி. அப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து பிஜேபியில் உள்ள வந்தால் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆள் தான் வேணும். ராகுல் இருந்தால் கேஸை போட்டு காலி எடுத்துட்டார் பார் தோண்டி, பாஸ்போர்ட்டு இங்கிலாந்து பாஸ்போர்ட்டாக இந்த நாட்டுக்காரனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்து இவங்கள பூரா தன் ஆதரவாளர்களாக இது பண்ணிவிட்டு, அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதன சங்கிகள் இருக்காங்க இல்லை, இவன் நம்ம ஆர்எஸ்எஸ், இவர்களே வந்து ஏற்கனவே மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்கல்ல, இவங்கள பூராமே தன் வசப்படுத்திட்டு மோடியை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த பிடிச்சி நம்ம பிடிக்கணும், இல்லை சனாதன சங்கியவனை ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு முக்கிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவனை டோட்டலாக கொண்டு போய் அமெரிக்காக்காரன்ட்ட விற்றுடலாம். ஓகே, இந்தியாவை காட்டி கொடுத்து மொத்தமாக விற்றுட்டு போயிடலான்றதுக்கான முதல் படி தான் ராகுலுக்கு எதிராக
இப்போ ராகுல் காந்தி மேல அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க சார். அவர் உட்கார்ந்தா ஒரு விஷயம் சொல்றாங்க, அவர் சிரிச்சா ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏன் வந்துட்டு ஒருவேளை ராகுல் காந்தி வந்துட்டு ஒரு ஒரு பெரிய தலைவரா உருவெடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு ஆப்போசிஷன். ஆமாம், நிச்சயமாக அந்த பயம் வந்ததுனால தான் அதெல்லாம் செய்கிறாங்க. செய்யும்போது எப்படி ஒருத்தனை கேவலமாக போய் வீழ்த்த முடியுமோ அது மாதிரி எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சுப்பிரமணிய சாமி முதல் கொண்டு. இப்போ அவர் சீட்டை தூக்கி பின்னாடி போட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் 200 இடங்களுக்கு மேலே இருக்குது. அவரை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி 4வது ரோவில் போடுறாங்கன்னா அப்போ இதுக்கு இது பட்டவர்த்தனமாக தெரியுதில்ல எவ்வளோ பயப்படுற அப்படின்றது. அந்த மாதிரி உலகத்துக்கே தெரிகிற மாதிரி கேடுகட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்க பவர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க டோட்டலாக காலியாக போகிறாங்கன்றது இதுலேருந்து நல்லா தெரியுது. ராகுலுக்கு இதன் மூலமாக மேலும் மேலும் பவர் கூடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு காங்கிரஸுடைய முகமாக ராகுலை பார்க்கலாம் அப்படின்னு காங்கிரஸோட முகம் தானே ராகுல், காங்கிரஸ்காரர் தானேம்மா. இல்லை ஐ மீன் லைக் காங்கிரஸ் இப்போ இவ்வளவு வருடங்களாக வந்துட்டு அவரை யாருமே வந்துட்டு காங்கிரஸுடைய முகமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே ஏற்றுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயன்றது ஒரு மோத்தத்தில் ஏற்றுக்கலன்னா ஒன்றும் கிடையாது. அவர் நேரடியாக களத்தில் இறங்கலை. அப்போ விளையாட்டு பிள்ளையாக இருந்தார், தீவிரமாக ஆட்டத்தில் இறங்கலை. இப்போ தீவிரமாக ஆட்டத்தில் இறங்குறதுனால எல்லாம் பயப்படுறாங்க. புரியுதா? அதுதான் அவரோட இது. இருந்தாலும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது, த்ரெட் இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கே இருக்குது. ஸோ அதனால் அவர் நேரடியாக எந்த பதவி ஏற்றுக்கிறதோ இல்லை வந்து நேரடியாக பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாத காரணம் அதுதான். சர்வதேச சதி இருக்குது. அந்த நேரத்தில் இந்தியாலேயும் வந்து இந்த கட்சியும் வந்து ஒரு சில ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு, நமக்கு எதிராக நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சர்வதேச சதியும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து முன்னெடுத்து போக முடியாது. அப்படின்றனால தான் ராகுல் வந்து பிரதமர் வேட்பாளராக தன்னை தானே அறிவிச்சுக்கல. அதை இப்போதைக்கு சொல்லவும் மாட்டார். ஆனால் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அந்த மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி வந்தாலே வழியே ராகுல் நேரடியாக இறங்கவே மாட்டார். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மாப்தி. கண்டிப்பாக.